ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பொரியல் தான் நம்ம சமைச்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சர்வ் பண்ணி நம்மளும் சாப்பிட்டோம். இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ பீட்ரூட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நானும் மண்பாண்டு தான் எடுத்துருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 4 கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் செவந்தோனையும் வெங்காயத்தை 4 கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பூண்டு ஒன்று உரிச்சதையும் நம்ம போட்டுடலாம். நல்லா இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து ஒரு ஆஃப் பாயிலில் குக் ஆனால் போதும். கருவேப்பிலை ஒரு கீத்து உருவி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பீட்ரூட் பொரியல் கூட்டு டைப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதோட பட்டம் லவங்கம் மட்டும் சேர்த்துருக்கேன். நான் பட்டை லவங்கம் அந்த இலை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சள் ஒரு 1.5 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கார மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். அது தனியாக வச்சிருக்கிறத தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ கொஞ்சம் ஊற்றிடலாம். வெறும் தண்ணி மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பீட்ரூட்டை வந்து கட் பண்ண பீட்ரூட்டை நம்ம போட்டுடலாம். ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இது நான் 6 பேருக்கு தான் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கோம் கூட்டு டைப்பில். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாக வந்து கடலைப்பருப்பு ஒரு அரை கைப்பிடி அளவு சால்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக ஊற வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பாயிலில் நல்லா குக் ஆகிருக்கும் பாருங்க. இப்போ நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு வேக வச்ச கடலைப்பருப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பொரியல் ரொம்பவே உடலுக்கு நல்லது. அளவுக்கு அதிகமான ரத்தத்தை உற்பத்தி செய்யறதுல பீட்ரூட் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இந்த பீட்ரூட் வந்து அல்சர் குணமாகிறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து உதவி பண்ணுது. ரொம்பவே மிக குறைந்த கலோரி தான் இருக்கு. இதை சாப்பிட்டோன்னே ஃபேட் எல்லாம் ஆகாது. இப்போ நம்ம அதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ அரைமுடி தேங்காய் தனியாக அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. அதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட்டோட அந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா சாப்பிடும்பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பீட்ரூட்டோட நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ மூடி போட்டு குக் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் சால்ட்டு தேவையாக இருக்கிறத நான் போட்டுட்டு கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். 150 கிராம் பீட்ரூட்ல வெறும் 58 கலோரி தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான மினரல் சத்துக்கள் இருக்கு. கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபில நிறைய வகையான சத்துக்கள் இருக்கு. நான் இன்னொரு வீடியோல செப்பரேட்டா போடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.